guys, welcome back to my channel Nandubini vlog. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே சர்ப்ரைஸ். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வருஷமாக அவருக்கு நான் எதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் அவருக்கும் எதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஜாப்க்காக அவர் பெங்களூர் போயிருந்தார். ஸோ என்னாலையும் போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் ஒரு கேக் கூட என்னால் கட் பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் அவருக்கு வந்து ஒரு மெமரபுளாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் வந்து போட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நம்ம வந்து நிறைய பிளேஸ்க்கு போயிருப்போம், ஹோட்டல், பார்க்கு, பீச் அந்த மாதிரி தான் போயிருப்போம். ஸோ வந்து போட்டிங்கில் வந்து கேக் கட் பண்ணதில்லை எங்கள் ஃபேமிலியில் யாருமே. ஸோ நான் வந்து அவருக்கு மெமரபுளாக இருக்கட்டும்ன்ட்டு தான் நான் வந்து போட்டிங் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். முன்னாடி நாள் நைட்டே வந்து என்னோடய ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன், ஸோ அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஃபேமிலிக்குமே எங்கள் ஃபேமிலிக்குமே சொல்லலை என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஸோ இவரையும் நான் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ எல்லோரும் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டுருந்தேன் அவங்க பர்த்டேக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னேன்றதே தெரியலை. ஸோ என்னோடய ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்குமே தெரியாது நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன்ட்டு. ஸோ போட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு. அதுவுமே லாஸ்ட் மினிட்ல தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ பாண்டிச்சேரி ஈகிள்ஸ் போட்டிங் அட்வென்ச்சர்ஸில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட நம்பர்ஸ், காண்டாக்ட்ஸ் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு போட்டில் 12 மெம்பர்ஸ் தான் ஏறணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய தம்பி ஒய்ஃப் மட்டும் வேறு போட்டில் ஏற்றி விட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே எங்கள் கூட போட்டு ஓட்டுறான்னா வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அவங்கள வந்து எங்கள் போட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ கேக் கட் பண்ணுறப்ப மட்டும் என் தம்பி வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வேறு போட்டுக்கு போயிட்டான். பர் பர்சனுக்கு 400 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்கரேஷனுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி டெக்கரேஷன் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கேக்லாம் நம்ம தான் வாங்கிட்டு போயிடணும். சென்டர் ஆஃப் லேக்கில் நிற்க வச்சு கேக் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் மேங்க்ரோ ஃபாரஸ்ட் உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே சைடில் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த டைமில் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிஃபோர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் வந்து பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு வருஷமும் அவருக்கு வந்து நான் ஏதாவது ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் அவருக்கு வந்து மெமரபுளாக இருக்கணுன்ட்டு தான் நான் ஒன்றுமே பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவன் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட பண்ணது கிடையாது. ஸோ அவருக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவார். சரி ஓகே நானும் அது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து இந்த மாரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது. ஆனால் நார்மல் டேஸில் வந்து எனக்கு ஃபோனாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எனக்கு பிடிச்சமான விஷயம் நார்மல் டேஸ்லேயே வாங்கி கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு பர்த்டே, ஒரு ஆனிவர்சரி, கல்யாண நாள் இப்படி வந்தால் தான் நான் அது வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுப்பேன். அவங்க நார்மல் டேஸ்லேயே எனக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் எனக்கு அவருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு அரிக்கமேட்டுன்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு பிக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. லாஸ்ட்டாக வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப தலை சுற்றலும் வாமிட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. பாதிலே போதானா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரொம்ப ஆட்டி ஓட்டினாங்க. எங்கள் அத்தைக்கு தலை சுற்றல் வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு என்னென்ன கிஃப்ட்ஸ் இருக்குன்ட்டு அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக கிஃப்ட்டு, சர்ப்ரைஸ் இதெல்லாம் எனக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் நினைக்கிறேன்னா சின்ன வயசில் வந்து அப்பா அம்மாவுக்கு ஆனிவர்சரி, பர்த்டே இப்படிலாம் வரும்ல, அப்பா அம்மா வந்து அவங்க கிஃப்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ எங்ககிட்ட வந்து காசு இருக்காது. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நைட்டு ஒரு பேப்பர் எடுத்து நாங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நைட்டு ஃபுல்லாக அதை வந்து நாங்கள் பேக் பண்ணி அழகாக மார்னிங் கொடுப்போம். ஸோ இது வந்து எங்கள் அம்மா வந்து இப்போவும் காட்டுறப்ப எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், என்ன இப்படிலாம் கொடுத்துருக்குமேன்ட்டு. ஆனால் வந்து அவங்க ரொம்ப ப்ரிஷியஸாக இன்னமும் அந்த லெட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்த லெட்டர்ஸ்லாம் வருஷம் நாங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துருவோம். ஸோ இதனால தான் எனக்கு இன்னமும் கிஃப்ட்ஸ் மேலே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், கிஃப்ட்ஸ் கொடுக்கணுன்றது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக கிஃப்ட் பாக்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாரு. லேப்டாப் பார்த்ததும் சாருக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளாக என்கிட்ட லேப்டாப் கேட்டிருந்தாரு. ஸோ அவரால் வாங்க முடியும், ஆனால் வாங்க மாட்டார். சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நான் வாங்கி கொடுத்தா தான் அவர் வாங்கிப்பார். ஈவன் லேப்டாப் கூட அவரால் வாங்கிக்க முடியும். ஸோ 1 இயராக என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஆனால் வாங்க மாட்டார். அதை நான் வாங்கி கொடுக்கணும். ஈவன் சின்ன ஐஸ்கிரீம் வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேட்பாரு. அதை நான் வாங்கி கொடுத்த உடனே வாங்கிப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என் ஹஸ்பண்டை பற்றி நான் பெருமையாக சொல்லிப்பேன். ரொம்ப நாளாக ஸ்லிப்பரும் எனக்கு கடைக்கு கூப்பிட்டு போகிறப்பெல்லாம் நந்தினி எந்த மாதிரி மாடல் வேணும், எந்த மாதிரி மாடல் வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பார்.
நான் எங்கேயா வேலைக்கு போகிறேன், நான் எங்கே வாங்கி கொடுக்க முடியும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இதுவும் என் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து என்ன வாங்கி கொடுக்கணும்னு கேட்டதுனால, சரி நீங்கள் அவருக்கு க்ராக்ஸ் பிராண்டில் ஸ்லிப்பர் வந்து பிடிக்கும், நீங்கள் அதே வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு மாடல் இட்டு போய் காட்டி எங்கள் அப்பாவும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஃபைனல் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ லேப்டாப் வாங்கி கொடுத்தத விட உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த எனக்கு ஸ்லிப்பர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ட்டாரு. வச்சுக்கிறேன் ஒன்று அப்புறம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் எங்கள் அத்தை பசங்க பர்ஃப்யூம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து பேண்ட்டு ஷர்ட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் என்னை கூப்பிட்டு கிஸ் பண்ணி ஹக்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, என் பையனுக்கு நீ லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, என் ஹஸ்பண்டை நான் வந்து சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே எங்கள் மாமனார் மாமியாரும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே என் தம்பி பிராண்டட் ஷர்ட் அண்டு ஜீன் வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே சர்ப்ரைஸ் போச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.